வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் விட்டமின்கள், அயன், கால்சியம் நிறைந்த தட்டைப்பயிறு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற வச்சுருந்த தட்டைப்பயிரை இப்போ 6 விசில் விட்டு குக்கரில் எடுத்தாச்சு. இப்போ அந்த குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு இதில் மாற்றிட்டு வெறும் தட்டைப்பயிறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அடுப்பில் இப்போ பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதே போட்டுக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ தட்டைப்பயிரை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிக்கலாம். அடுப்புல இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அது மணமாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இந்த மசாலா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தட்டைப்பயிறு சட்னி ரெடி. இது தோசைக்கும் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரியான இன்னும் வெரைட்டிஸ் நிறையா வர இருக்குது. அது வரைக்கும் வீடியோ பதிவு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.